காவிரியின் பிறப்பிடமான தலைக்காவிரியில் வெளுத்து வாங்கிய கனமழை. 33 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்த நிலையில் கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வேகமாக நிரம்பும் கர்நாடக அணைகள். கபினி அணை முழு கொள்ளளவை எட்டுவதால் தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 25,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மூத்த தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம். இக்கூட்டத்தில் மேகதாது திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையில் மாற்றம் செய்து திருத்தப்பட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்ப தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் அறிவிப்பு. காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்கிறது தமிழக அரசு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் தண்ணீரை திறக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வழித்தடத்தில் உள்ள முக்கிய தொழில் நிறுவனங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள திட்டம். இருங்காட்டுக்கோட்டை, மாம்பாக்கம், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் உள்ள நிறுவனங்களில் தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பை ஆய்வு செய்ய முடிவு. கேரளாவில் தொடர் கனமழை மற்றும் பம்பையில் நிலச்சரிவு அபாயம் காரணமாக சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் தங்கள் பயணத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தல். பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வானிலை சீராகும் வரை பக்தர்கள் யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என வேண்டுகோள். காங்கிரஸ் தலைமை கூறுவதை தாண்டி திமுக கூறுவதைத்தான் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கேட்பதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அனைவரும் கூறுவதைப் போல டி.கே. சிவக்குமாருக்கு கட்சியை தாண்டி திமுக குடும்பத்தினருக்கும் இடையே உறவு இருப்பதாக கருத்து. கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவக்குமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவரும் செய்வார்கள். டி.கே. சிவக்குமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவக்குமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். கோவை KMCH மருத்துவமனையில் உறுப்பு கொடையாளர்கள் பாராட்டு விழா மற்றும் மரியாதை கல்வெட்டு திறப்பு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பங்கேற்பு. உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாகவும் அதற்கான விருதை பெறவுள்ளதாகவும் அமைச்சர் பெருமிதம். தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக அளவில் நம்ம உறுப்பு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதற்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தளவுக்கு இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தேவையை விட வெறும் 7% தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி லிவர், ஹார்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட்லாம் 2% குறைவாகத்தான் நம்ம எவ்வளவு தேவையோ அதை விட நம்ம 2% தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அங்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி சுகாதார பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தகவல். பிளாஸ்டிக் இல்லாத, குப்பை இல்லாத குற்றாலமாக மாற்றவும் தென்காசி மாவட்டத்தில் தனி சுற்றுலாத்துறை அலுவலகம் அமைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு. கழிவறை தான் முக்கியம். ஏன்னா நமக்கு பெண்கள் அதிகமா வரும்போது அவங்க உடை மாற்றக்கூடிய அறை, அது மாதிரி கழிவறை, இது மாதிரிப்பட்ட வசதிகளை செய்து கொடுக்கணும். அதுதான் அங்க போற டைம்ல உங்களுக்கு கடைகள் எல்லாம் அதிகமா இருக்கு, ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. அப்ப அந்த நெருக்கடியை நம்ம குறைக்கணும்னா இப்ப நேரடியா பார்த்த பிறதான் அவ்வளவு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அவ இதை ஒரு விரிவான முறையில் அதாவது அதை எப்படி சரி பண்ணலாம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து.
முதலமைச்சர் உத்தரவின்படி நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் 2,62,00,000 ரூபாய் மதிப்பிலான 12 புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் 565 பேருக்கு 2,51,54,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை. தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் கூறுவது போல் எந்த வழக்குகளுக்கும் பயந்து ஓடி ஒளியும் அவசியமில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் விளக்கம். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து குமரியில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஒரே நாளில் அணை நிரம்பி கபினி அணையில் இருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது எப்படி எனவும் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. இந்த பற்றாக்குறை பகிர்வு என்கிற முறையில் ஒரு நாளைக்கு 3,500 கனஅடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டார்கள். ஏனென்றால் அது குடிநீருக்கு பாசனத்துக்கு பயன்படவில்லை என்றாலும் குடிநீர் தேவையை ஓரளவுக்கு ஈடு செய்ய அது உதவும். தமிழ்நாட்டின் பாசன உரிமையை பாதுகாக்கவும் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவின் முயற்சிக்கு சாதகமாக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கபினி அணை நிரம்பிய நிலையில் உபரி நீரை எங்கும் தேக்கி வைக்க முடியாது என்பதால் வேறு வழியின்றி காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி புகார். மேகதாது அணை கட்டப்பட்டிருந்தால் கபினியில் இருந்து இப்போது வரும் தண்ணீரும் கிடைத்திருக்காது எனவும் எச்சரிக்கை. இயற்கைக்கு எதிரான மாமல்ல நீர்த்தேக்கம் திட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மீனவ மக்களுக்கு எதிரான திட்டத்தை கைவிடுவதாக உறுதியளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தாவேக அரசு பின்வாங்குவது கண்டிக்கத்தக்கது எனவும் புகார். வி த லீடர்ஸ் அமைப்பு சார்பில் கன்னியாகுமரி கடற்கரையில் மீளுருவாக்கும் பணியில் அந்த அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். கடற்கரை பகுதிகளை சுத்தப்படுத்தும் பணிகளில் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் 3 வயது பெண் குழந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. குழந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட விக்னேஸ்வரன் என்பவரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னை செம்பியத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட தகராறில் இளைஞரை கத்தியால் குத்திய 2 கைது செய்த காவல்துறை. கைதான 2 ஒருவரான தினேஷ் என்பவர் மீது ஏற்கனவே 3 திருட்டு வழக்குகள் இருப்பதும் காவல்துறை விசாரணையில் அம்பலம். சென்னை செங்குன்றம் அருகே பார்சல் லாரியில் கடத்தி வரப்பட்ட 1,08,00,000 ரூபாய் மதிப்பிலான ஹவாலா பணம் பறிமுதல். ஆந்திராவில் இருந்து வந்த லாரியில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தகவல். மலேசியாவில் இருந்து திருச்சிக்கு வந்த விமானத்தில் 3,50 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,500 கிராம் ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். கடத்தல் தொடர்பாக 2 கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பின்புலமாக செயல்பட்டவர்கள் குறித்து தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் தாலிச்சங்கிலி பறிக்கப்பட்டதால் பரபரப்பு. தாலிச்சங்கிலியை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபரை பிடிக்க காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை அண்ணா நகரில் தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் 40 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக ஊழியரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியதாகவும் இதில் அந்த ஊழியர் 4வது மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்ததாகவும் புகார். கண்காணிப்பு கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து கஞ்சா கடத்தி வந்தவர் கைது.
சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் காவல்துறை ரோந்து வாகன கண்ணாடி உடைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. காவல்துறை வாகனத்தின் கண்ணாடியை உடைத்த 2 திருநங்கைகள் கைது. சென்னை வடபழனி அருகே சீரியல் நடிகைக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட காமுகன் கைது. சினிமாவில் வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த ஷேக் முத்தலிப் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவரது நண்பரை தேடி வருவதாகவும் தகவல். சென்னை மாநகராட்சி 15வது மண்டலம் 197வது வார்டுக்குட்பட்ட உத்தண்டியில் கடந்த 1 வார காலமாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்த நிலையில் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என குடியிருப்பு வாசிகள் எச்சரிக்கை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6100 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 4 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளதால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி மற்றும் அவலாஞ்சி பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அப்பர் பவானியில் 21.3 சென்டிமீட்டர் மழை பதிவு. தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலாத்தலமான குற்றால மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் நீராட மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரானதை தொடர்ந்து அருவிகளில் குளிக்க அனுமதி அளிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. தொடர் கனமழை காரணமாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் அவசரமாக வெளியேற்றிய நிலையில் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி. மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் நிபந்தனைகளுடன் சுற்றுலா பயணிகள் அனுமதி. கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பு. கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் தடுப்பணை பகுதியில் அமராவதி ஆறு முற்றிலும் வறண்டு காணப்படும் அவலம். ஆடிப்பெருக்கு வழிபாடு நடைபெறவுள்ள நிலையில் அமராவதி ஆற்றில் புனித நீராட தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் கடும் ஏமாற்றம். தண்ணீர் வறண்டு போனதால் பாரம்பரிய ஆடிப்பெருக்கு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரியை சுற்றியுள்ள பகுதிகளில் அவல் இடிக்கும் பணியில் தொய்வு. வறட்சி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் சோகத்தில் ஆழ்ந்துள்ள கிராமங்கள். காவேரியில தண்ணி வந்தா தானே மக்கள் நிறைய ஆட்கள் வருவாங்க. தண்ணியும் வரல, ஒன்றும் வரல. வீராண ஏரியா காஞ்சி கிடக்கு. மீன் கூட லவலவா தான் இப்ப இருக்கு. மக்கள் அதிகமா வராதுக்கு காரணமே அதாங்க. இப்ப விவசாயம் இருந்தா தானே நெல் வச்சிருப்பாங்க. அவங்க அங்க 1க்கோ 2க்கோ 1 படி 2 படி எல்லாம் எடுத்து பாருங்க. பக்கெட்ல எடுத்துருக்காங்க பாருங்க. கட்ட பைலட் வந்துருக்காங்க. இவங்க லவ் போது பைலட் இருந்தாங்க. 1 கிலோ 2 கிலோ இதே மாதிரிலாம் எடுத்து வந்துருக்காங்க. விவசாயமும் இல்ல. இப்ப கடும் வறட்சியால் திண்டுக்கல் மலர் சந்தையில் 15 டன் பூக்கள் வரவேண்டிய இடத்தில் 5 டன் மட்டுமே வந்ததால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. ஆடிப்பெருக்கினை முன்னிட்டு பூக்களின் தேவைகள் அதிகரித்து காணப்படுவதால் 1 கிலோ மல்லிகை பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பூ விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி. ஹைதராபாத் கர்மிகா நகரில் 17 வயது சிறுவன் இயக்கிய கார் கட்டுப்பாட்டை இழந்த விபத்தில் ஒருவர் பலி. சாலையோரம் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பதற வைக்கும் விபத்து காட்சிகள் வெளியாகியுள்ளது.
கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் மீட்புக் குழுவினர் அதிகப்படியான நீர்த்தேக்கத்திற்கு மத்திய தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் வீடு தேடி சென்று பொருட்களை வழங்கி வருகின்றனர். முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து ₹5.40 நிர்ணயம். தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் முடிவு. இந்தோனேஷியாவில் 271 பேருடன் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த பயணிகள் கப்பலில் திடீரென பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 41 பேரை தேடும் பணி தீவிரம். காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, தேனி, கோவை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை, புதுவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், புளியந்தோப்பு, பிராட்வே உள்ளிட்ட இடங்களில் மொத்தம் 17 மையங்களில் காலையும் மாலையும் UPSC நடத்திய ஒருங்கிணைப்பு மருத்துவ பணிகள் தேர்வு. சென்னையில் 4766 பேர் தேர்வெழுதிய நிலையில் முறைகேடுகளை தடுக்க மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை உள்ளிட்ட நவீன முறைகளை பயன்படுத்திய அதிகாரிகள். நயன்தாரா, கவின் நடிப்பில் உருவாகிய ஹாய் திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியீடு. அறிமுக இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் உருவான இப்படம் வரும் 14ஆம் தேதி முதல் உலகம் முழுவதும் திரைக்கு வருகிறது. போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு பிரச்சார திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி, வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய இளைஞர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தகுதியுடன் இருக்க வேண்டும் என பேச்சு. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகள் குளம் போல் மாறியதோடு வீடுகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல். கேரளாவில் கனமழை காரணமாக இதுவரை 8 பேர் உயிரிழப்பு. மாயமான 8 பேரை தேடும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது மாநில அரசு. கேரள மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செங்லாயி பகுதியின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி உள்ளது. கனமழையால் தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியதுடன் சாலைகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டில் வேறு நபர் பயணம் செய்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே சார்பாக வழிகாட்டுதல் வெளியிட, டிக்கெட்டில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பயணியே பயணிக்க வேண்டும் எனவும், முன்பதிவு டிக்கெட்டுகளை மற்றவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது எனவும் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பாதி எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். பெண்ணின் ஆண் நண்பர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்தது விசாரணையில் அம்பலம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் காரில் கடத்தி வரப்பட்ட 650 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தானை சேர்ந்த 2 காவல்துறையினரால் கைது. சென்னை மணலி அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சாவை கடத்தி வந்த உதயவாணன் என்பவனை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. திருச்சி மாவட்டம் முசிறியில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிரம். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் நகரில் நள்ளிரவில் வீடுகளின் முன் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து இளைஞர்கள் திருடும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. இரவு நேர ரோந்து பணியை காவல்துறை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ஆட்டோ ஸ்டாண்டில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரிடம் இருந்து 22 கிலோ கஞ்சா பறிமுதல்.
கஞ்சா வைத்திருந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கங்காதர பத்தியா என்ற நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பைனான்சியர் வீட்டில் 50 சவரன் நகைகளை திருடிய உறவினர் உட்பட 2 கைது. திருமணம் தாண்டிய உறவில் இருந்தவருடன் இணைந்து தனது உறவினர் வீட்டிலேயே பெண் திருட்டில் ஈடுபட்டதும் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பண்பாக்கம் ஏரியில் 3 அடி ஆழத்திற்கு அனுமதி பெற்று 30 அடி ஆழத்திற்கு மண் சுரண்டப்படும் அவலம். சாலை பணிகளுக்காக விடப்பட்ட குவாரியில் ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிம வளம் கொண்டு செல்லப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் கேள்விக்குறியாகும் என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. காவிரி தண்ணீர் பெற்றுத்தர முடியாத தமிழக அரசை கண்டித்து நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே தண்ணீர் வராத காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம். வறண்டு கிடக்கும் வயல்களில் படுத்து உருண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் இன்றைக்கி டெல்டா மாவட்டங்களில் சுமார் 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்கு. எல்லா பகுதியுமே இன்றைக்கி வறண்டு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தோட கடைமடை பகுதிகளெலாம் குறுவை சாகுபடியே இல்லை. இன்றைக்கி அதை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. நாங்கள் இதை கண்டித்து இன்றைக்கி தலைஞாயிறு பகுதியில், நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் உள்ள ஆற்றுகளில் இன்றைக்கி அரை நிர்வாண போராட்டம் நடத்தியிருக்கிறோம். திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் குறுவை சாகுபடி காய்ந்து கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை. வறட்சி காரணமாக விளைநிலங்கள் வறண்டு வெடித்து காணப்படுவதைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர். கடலூரில் ஏற்பட்ட திடீர் உயர் மின்னழுத்தம் காரணமாக 250க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஃப்ரிட்ஜ், டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் நிலையில் மின்சாதனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். PF இணைய சேவை முடக்கம் தொடர்வதால் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் ஜூலை மாதத்துக்கான ஓய்வூதியம் கிடைக்காமல் அவதி. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு சிறப்பு முகாம்கள் அமைத்து நேரடியாக பணம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் ஓய்வூதியர்கள் கோரிக்கை. ஆடிப்பெருக்கு மற்றும் வார விடுமுறையை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணத்தில் சமையல் சிலிண்டர் வெடித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நீதிபதிகள் நியமனத்தில் காரணங்களை வெளிப்படையாக தெரிவிக்காதது தகுதியானவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் பயான் கவலை. வெளிப்படைத்தன்மை இல்லாத போக்கு தகுதியற்றவர்கள் நீதித்துறைக்குள் நுழைய வழிவகுப்பதுடன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கருத்து. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு மற்றும் இளம் விதவைகள் விவகாரம் தொடர்பான வழக்கில் நிவாரணம் வழங்க இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை சார்ந்தது என்பதால் கோரிக்கையை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள். கேரள மாநிலம் பாலக்கோடு அருகே உள்ள கிழக்கஞ்சேரி நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்ற கோவையை சேர்ந்த இளம்பெண் 600 அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்ததாக தகவல். பள்ளத்தில் விழுந்த பெண்ணை தீவிரமாக தேடி வரும் தீயணைப்புத் துறையினர். கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது. அணையில் இருந்து உபரி நீர் முழுவதும் திறக்கப்படுவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் அடவி நயினார் அணையின் நீர்மட்டம் 102 அடியை தாண்டியது. அணையின் நீர்மட்டம் 9 அடி உயர்ந்து 258 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் ஏற்பட்டுள்ள தொடர் வெள்ளப்பெருக்கால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து சீராகும் வரை சுருளி அருவி பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல்.
ஆடி மாதத்தின் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு காசிமேடு மீன் சந்தை களை கட்டியது. அதிக வரத்து காரணமாக சிறிய வகை மீன்கள் குறைந்த விலையில் கிடைத்ததால் பொதுமக்கள் அதிக அளவில் அள்ளிச் சென்றனர். கடந்த 1971ஆம் ஆண்டு இதே நாளில் அப்போலோ 15 பயணத்தில் பங்கேற்ற விண்வெளி வீரர் டேவிட் ஸ்காட் நிலவின் மேற்பரப்பில் ஒரு இறகையும் ஒரு சுத்தியலையும் ஒரே நேரத்தில் கீழே விடும் புகழ்பெற்ற பரிசோதனை மேற்கொண்டு 55 ஆண்டுகள் நிறைவு. காற்றில்லாத நிலையில் அனைத்து பொருட்களும் ஒரே வேகத்தில் கீழே விழும் என்ற இத்தாலிய விஞ்ஞானி கலீலியோ முன்வைத்த அறிவியல் கொள்கை நிரூபணமானது. மனிதர்களை மீண்டும் நிலவிற்கு அனுப்பும் நாசாவின் ஆர்டமிஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீருக்கடியில் பயணம் மேற்கொண்ட நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு புவியியலாளர்களும் அறிவியல் அதிகாரிகளுமான ட்ரெவர் கிராஃப் மற்றும் ஏஞ்சலா கார்சியா ஆகியோர் ஹூஸ்டனில் உள்ள நடுநிலை மதிப்பு ஆய்வகத்தில் பயிற்சி. ஸ்பெயினுக்குள் நுழைந்த ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் மொரோக்காவுக்கு திரும்பியதாக தகவல். புலம்பெயர்ந்து வருவதை தடுக்க ஸ்பெயின் எல்லையில் மிதக்கும் தடுப்பு அமைக்கும் பணி தொடக்கம். பருவநிலை மாற்றத்தால் கடும் வெப்பம் நிலவும் நிலையில் சென்னையில் 2050ஆம் ஆண்டுக்குள் 1,45,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் அபாயம். இந்தியாவின் முக்கிய நகரங்களில் திறந்த வெளியில் பணிபுரிவது பாதுகாப்பற்றதாக மாறுவதுடன் மில்லியன் கணக்கான முழு நேர வேலை நேரம் இழக்கப்படும் என உலக வங்கி எச்சரிக்கை. இம்மாதம் நாடு முழுவதும் இயல்பை விட மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். தென்னிந்திய பகுதிகளில் இயல்பான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற அஜின்கியா ரஹானேவுக்கு மாதந்தோறும் 70,000 ஓய்வூதியம். 2022இல் இருந்து 25 அல்லது அதற்கு மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய வீரர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும் நிலையில் அஜின்கியாவுக்கு ஓய்வூதியம் அறிவித்தது BCCI.